எதிர்வருகிற சனிக்கிழமை டொனால்ட் ட்ரம்பை சந்திக்கிறார் பெஞ்சமின் நெதன்யாகு என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல் அர்பல் யஹூத் என்கிற ஒரு பெண் சிறை கைதியை விடுவிப்பது தொடர்பாகத்தான் இந்த பெரிய சர்ச்சையே உருவாகி இருக்கிறது. ஈரானுக்காக உளவு பார்த்ததாக கூறி இஸ்ரேலுக்குள் 2 ராணுவ சோல்ஜர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு காசாவிலே தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய சமாதான உடன்படிக்கை 9வது நாளை எட்டியிருக்கிறது. 2 தடவைகள் அங்கிருக்கக்கூடிய பணைய கைதிகள் பரிமாற்றங்கள் நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் நாளைய தினம் 10வது நாளாக இருக்கும் நிலையில் வடக்கு காசாவுக்கு பாலஸ்தீன மக்கள் இடம்பெயர்ந்து செல்கிற விவகாரத்தில் இஸ்ரேல் பல தடைகளை விதித்து வந்த நிலையில் தற்போது அவர்கள் இடம்பெயர்ந்து செல்வதற்குரிய வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது. நார்த் காசாவுக்கு சவுத் காசாவுக்கு சென்றிருந்த மக்கள், அகதிகளாக சென்றிருந்த மக்கள் மீண்டும் பயணிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இதற்கான பின்னணி காரணமாக ஒரு முக்கியமான ஒரு பெண் கைதி தான் இருக்கிறார் என்கிற செய்திகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக 33 பணைய கைதிகளை இந்த முதல் கட்ட பேச்சுவார்த்தையினூடாக விடுவிப்பதாக பாலஸ்தீன விடுதலை போராளிகள் பட்டியலை கொடுத்திருக்கிறார்கள். இந்த பட்டியலை பொறுத்தவரையில் 33 பேருடைய பெயர்களை அவர்கள் கொடுத்திருந்தாலும் 25 பேர் தான் உயிரோடு விடுவிக்கப்பட இருக்கிறார்கள். மீதி உள்ள 8 பேர் பிணங்களாகத்தான் கொடுக்கப்பட இருக்கிறார்கள். ஆனால் 33 பேர் பேரை கொடுத்திருக்கிறாங்க. இன்றைய தினம் பாலஸ்தீன ராணுவம் இந்த செய்திகளை இஸ்ரேலுக்கு உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் வடக்கு காசாவுக்கு மக்கள் செல்வதற்கான தடைகளை அண்மைய நாட்களில் இஸ்ரேல் தொடர்ந்து விதித்து வந்தது. அதில் என்னென்ன தரவுகள் ஏற்பட்டிருக்கிறது என்பதை பின்னால் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதே நேரம் எதற்காக இந்த தடைகள் விதிக்கப்பட்டது என்கிற செய்திகளை பொறுத்தவரை அர்பல் யஹூத் என்கிற ஒரு பெண் சிறை கைதியை விடுவிப்பது தொடர்பாகத்தான் இந்த பெரிய சர்ச்சையே உருவாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 28 வயதுகளை ஆகக்கூடிய அல்பர்ட் யஹூத் என்கிற இந்த பெண்ணை பொறுத்தவரையில் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இஸ்ரேலுக்குள்ள புகுந்து ஹாஸ்டேஜஸாக பல பேரை பிடித்து கொண்டு வரும்போது இவர்களையும் கைது செய்து கொண்டு வந்திருந்தார்கள். இவர் இஸ்ரேலுடைய விண்வெளி ஆய்வு தொடர்பான ஒரு ஆய்வாளராக இருக்கிறார். காசாவினுடைய எல்லையில் இருந்த இஸ்ரேலுடைய விண்வெளி ஆய்வு மையம் ஒன்றில் இவர் பணியாற்றி கொண்டிருந்த நேரத்தில் தான் இவரை அவர்கள் கைது செய்திருக்கிறார்கள். எது எப்படி போனாலும் இந்த 33 பேர்ல 25 பேர் உயிரோடு இருக்கிறார்கள் என்கிற பட்டியலுக்குள்ள இந்த அர்பல் யஹூதும் உயிரோடு இருக்கிறார் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இவரை பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய துணை ராணுவ பிரிவு தான் கைது செய்திருந்த நிலையில, பணைய கைதியாக பிடித்திருந்த நிலையில இன்றைக்கு அவர்களுடைய பேச்சாளராக அல் ஜசீராவிலே தோன்றி கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருந்த துணை பொதுச் செயலாளர் முகமது அல் ஹிந்தி அவர்கள் தெரிவிக்கும் போது, நாங்கள் அவரை விடுதலை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம், எதிர்வருகிற வெள்ளிக்கிழமை அவர் விடுதலை செய்யப்படுவார் என்கிற செய்தியை தெரிவித்திருக்கிறார். ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம், இப்படி ஒருத்தரை விடுதலை செய்யுமாறு அவர்கள் கோரிக்கொண்டிருக்கிறார்கள். இவங்க யாரோ தெரியல, ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்கன்னு. அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதற்கான காரணம் என்னன்னு கேட்டா, அவர் ஒரு விண்வெளி ஆராய்ச்சியாளராக இருக்கிறார். அது மட்டுமல்லாம ஒரு விண்வெளி ஆராய்ச்சியாளருக்கு பகரமாக 30 பேரை தான் இஸ்ரேல் பாலஸ்தீனர்களை விடுதலை செய்கிறது. இந்த இடத்துல ஒரு கேள்வி நமக்கு என்ன எழும் என்று கேட்டா, இவங்க இவ்வளவு பெரிய ஒரு ஆளை விடுதலை செய்யும் போது அவங்க 30 பேரை விடுதலை செய்கிறாங்களே என்கிற கேள்வியை பொறுத்தவரையில் அதற்கு இரு தரப்பிலும் பேசப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நியாயம் என்னவென்று சொன்னால், இதே போன்று பல முக்கியஸ்தர்களை இதே அடிப்படையில் பாலஸ்தீனத்தை சேர்ந்தவர்களை இஸ்ரேலும் விடுதலை செய்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது விவகாரம் என்னன்னா, அர்பல் யஹூதை விடுதலை செய்வதற்காக பாலஸ்தீன விடுதலை ராணுவம் முன்வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒப்பந்தமே என்ன சொன்னா, வடக்கு காசாவுக்கு பாலஸ்தீன மக்கள் மீண்டும் செல்வதற்கு இஸ்ரேல் அனுமதிக்க வேண்டும், நெட்சாரிம் காரிடோர் பகுதிகளில் இருந்து மொத்தமாக வெளியேற வேண்டும் என்பதுதான் அவர்கள் விதித்த நிபந்தனை. இங்க நீங்க பார்க்கலாம், வடக்கு காசாவுக்கு தெற்கு காசாவில் இருந்து மீண்டும் அவர்கள் தங்களுடைய தாயகத்தை நோக்கி லட்சக்கணக்கான மக்கள் செல்கிற காட்சியை நீங்க பார்க்க முடியும். இன்றைக்கு நெட்சாரிம் காரிடோர் பகுதிகளில் இருந்து இஸ்ரேலிய ராணுவமும் வெளியேற ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த ராணுவ வெளியேற்றத்தை பொறுத்தவரை நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டா,
இஸ்ரேலிய இராணுவம் ஏன் வெளியேறுகிறது என்பது மிகப்பெரிய சர்ச்சையாக தற்போது இஸ்ரேலுக்குள் உருவாகி இருக்கக்கூடிய நேரத்தில் நெட்சாரிம் காரிடாருங்கிறது வடக்கு காசாவையும் தெற்கு காசாவையும் பிரிக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதியில் தான் இஸ்ரேலுடைய முழு இராணுவ பலத்தையும் கொண்டு வந்து நிறுத்தி இருந்தாங்க. டேங்குகளை கொண்டு வந்து நிறுத்துவாங்க, குண்டுகளை கொண்டு வந்து வைப்பாங்க. அவர்களுடைய இராணுவ தளமாகவே இதுதான் செயல்பட்டு வந்தது. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பல வலதுசாரி அரசியல்வாதிகள் சொல்லிக் கொண்டிருந்த செய்தி என்னன்னா, நீங்க சமாதான உடன்படிக்கைக்கு போனாலும் பரவாயில்லை, நெட்சாரிம் காரிடார்ல இருந்து வெளியாகிடக்கூடாது. ஏன்னா 2015 வரைக்கும் நெட்சாரிம் காரிடாருக்குள்ள காசாவுக்குள்ள இஸ்ரேலுடைய இராணுவம் நிலை கொண்டிருந்தது. ஆனா இந்த யுத்தத்தில் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தின் பிரகாரம் அவர்கள் மொத்தமாக வெளியேறுகிறார்கள். மொத்த தோல்வியாக இது மாறி நிற்கிறது என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வாக இருக்கிறது. அதற்கிடையிலே இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், தற்போது இந்த வெளியேறக்கூடிய மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்காக பாலஸ்தீனத்தினுடைய அமைச்சுகள் செயல்பட ஆரம்பித்திருக்கிறது. மினிஸ்ட்ரி எல்லாம் செயல்பட ஆரம்பித்திருக்கிறது. பாலஸ்டைன் கவர்மெண்ட் செயல்பட ஆரம்பித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு 5500 அதிகாரிகள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். போலீஸ் ராணுவத்தை தவிர்த்து அதிகாரிகள் 5500 பேர் தற்போது கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் எதிர்வருகிற சனிக்கிழமை டொனால்ட் ட்ரம்பை சந்திக்கிறார் பெஞ்சமின் நெதன்யாகு என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல், நேற்றைய தினம் நம்ம ஒரு செய்தியை சொல்லியிருந்தோம். ஜோர்தானுக்கும் எகிப்துக்கும் பாலஸ்தீன மக்களை அனுப்பி வைத்துவிட்டு காசாவை மொத்தமாக கைப்பற்றுகிற ஒரு திட்டத்தை டொனால்ட் ட்ரம்ப் முன்மொழிந்திருக்கிறார் என்கிற செய்தி. டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரை இஸ்ரேலுடைய கிரேட்டர் இஸ்ரேல் திட்டத்திற்கு இசைவாக இந்த காரியத்தை செய்வதற்கு அவர் முன்வந்திருந்த நிலையில் இன்றைக்கு ஜோர்தானுடைய அரசாங்கம் இதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அறிவித்திருப்பது மட்டுமல்லாமல், மாற்று தாயகம் காசா மக்களுக்கு கொடுப்பது என்கிற பேச்சுக்கே இடமில்லை என்பதோடு தங்களுடைய நாட்டில் தான் அவர்கள் வாழுவார்கள், பாலஸ்தீனர்களை அவர்களுடைய மண்ணிலிருந்து வெளியேற்றுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். இது ஒரு செய்தியா புரிஞ்சுக்கிறங்க. ஆனா நம்ப முடியாது. ஏன் நம்ப முடியாதுன்னு கேட்டா, இந்த ஜோர்தான் மன்னர் அப்துல்லா, எகிப்தினுடைய ஜனாதிபதி அப்துல் ஃபத்தா சிசி இவங்களுக்கும் அங்க இருக்கிற இஸ்ரேலுக்குள்ள ஆட்சி பண்றவங்களுக்கு எந்த வித்தியாசமும் இருக்காது. அவங்க சொல்றது தான் இவங்க கேட்பாங்க, இவங்க சொல்றது தான் அவங்க கேட்பாங்க, அப்படியான ஆக்கள். ஆனாலும் இப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறது. இன்றைக்கு ஜோர்தான் இதை மறுத்திருக்கிறது. எகிப்து இதுவரைக்கும் இதை மறுக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு அல் ஜசீராவில் பேசிய மத்திய கிழக்கு மிடில் ஈஸ்ட் தொடர்பான ஒரு முக்கியமான ஆய்வாளராக இருக்கக்கூடிய மொயின் ரப்பானி அவர்கள் ஒரு செய்தியை சொல்றாரு. இந்த விவகாரம் நடப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏன் நடக்க வாய்ப்பில்லை என்று சொன்னா, காசா மக்களை தங்களுடைய நாடுகளுக்குள் எடுப்பதற்கு எகிப்தோ அல்லது ஜோர்தானோ ஒப்புக்கொண்டால் அந்த ஆட்சியாளர்களுக்கு அதுவே கடைசி தருணமாக மாறிவிடும். ஏன் கடைசி தருணமாக மாறிவிடும் என்று சொன்னால், இஸ்ரேலுக்கே காசாவுக்குள்ள யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியல எனும்போது இப்படியான ஒரு காரியத்திற்கு சென்றால் பாலஸ்டைன் விடுதலை போராளிகள் ஜோர்தானுக்கு எதிராகவும் எகிப்துக்கு எதிராகவும் ஆயுதமேந்த ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களால் தாக்குப்பிடிக்க முடியாமல் போய்விடும். எனவேதான் இந்த மாதிரி ஒரு திட்டத்திற்கு அவர்கள் செல்ல வாய்ப்பில்லை என்கிறார் மொயின் ரப்பானி என்கிற மிடில் ஈஸ்ட் தொடர்பான ஆய்வாளர். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை ஒன்றில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, வடக்கு காசாவுக்கு மக்கள் வெளியேறுவது என்பது மிகப்பெரியதொரு வெற்றியாக நாங்கள் கருதுகிறோம். இது எங்களுடைய ஒப்பந்தத்தினால் நாங்கள் ஏற்படுத்தி கொண்ட ஒரு மிகப்பெரிய வெற்றி. இது இஸ்ரேலுக்கு படுதோல்வியாக மாறி இருக்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் அல்லாஹ்வினுடைய அருளும் பாலஸ்தீன மக்களுடைய உறுதியும் தான் என்கிற செய்திகளையும் அவர்கள் சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல், இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான சம்பவமும் வெளியாகி இருக்கிறது. அது என்ன செய்தி என்று சொன்னால், அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு எல்லாம் தெரியும், பாடசாலை மாணவர்களுக்கான உதவிகளை நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வர்றோம். ஏற்கனவே நிறைய பாடசாலைகள் கேட்கிறார்கள் என்கிற கோரிக்கையும் உங்களிடத்தில் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். உங்ககிட்ட நம்ம கோரிக்கை வைக்கிற மாதிரி நம்மகிட்ட நிறைய பேர் கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. முடியாத சந்தர்ப்பத்தில் தான் அந்த மக்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நிறைய தனி மனிதர்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நம்மால் முடிந்த வரைக்கும் அவர்களுக்கும் அவர்களுடைய அக்கௌண்ட்டுக்கு போய் சேர்க்கிற விதமான உதவிகளையும் நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அந்த பாடசாலை மாணவர்களுக்கான உதவிகளுக்காக வாரி வழங்குங்கள். உங்களுடைய சதக்கத்துல் ஜாரியாக்களை தாருங்கள். நிரந்தர தர்மமாக நாளை மறுமையிலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையாக அது இருக்கிறது. இத்தகுன்னார வளவு பிஷுக்கி தம்ரா, ஒரு பேர்ச்சம்பளத்தின் துண்டை கொண்டாவது நரகத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே இந்த நபிமொழிக்கு இணங்க உங்களால் முடிந்த உதவிகளை முன்னால் தெரிகிற நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு வழங்குமாறு அன்பாக இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரம் நம்முடைய இந்த ரஸ்மின் எம்ஐஎஸ்சி நியூஸ் என்கிற சேனலில் நிறைய பேருக்கு பரப்புங்க. நிறைய பேர் எனக்கிட்ட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி சேனலை கேட்குறாங்க. அது மாதிரி நீங்களும் மற்றவர்களுக்கு அனுப்பி சொல்லுகிற போது இந்த சேனல் இன்னும் நிறைய மக்களுக்கு போய் சேரும், இந்த செய்திகள் நிறைய போய் சேரும். எனவே இதற்காக உங்களுடைய ஒத்துழைப்பை தாருங்கள் என்று அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஈரானுக்காக உளவு பார்த்ததாக கூறி இஸ்ரேலுக்குள் 2 இராணுவ சோல்ஜர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஒவ்வொரு
ஒவ்வொருவருக்கு மாதாந்தம் 3500 US டாலர்கள் சம்பளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன நாட்டுக்கு நிற்பாங்க, அப்படி நிற்பாங்க, இப்படி நிற்பாங்கன்னா அவங்களே விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. ஈரானுங்கிறது நமக்கு தெரியுது. 3500 டாலர்கள் மந்த்லி இவங்களுக்கு பே பண்ணியிருக்கிறது மட்டுமல்லாமல் இதில் ஒருத்தர் எங்கே ஒர்க் பண்ணுறவர்னு சொன்னால் அயன் டோம் சிஸ்டத்துக்குள்ளே ஒர்க் பண்ணுறவர். அதிலும் குறிப்பாக ரகசிய தகவல்களை அணுகுகிற இடத்தில் இருக்கக்கூடியவர் என்றும் இவர் ஈரானுக்கு நிறைய தகவல்களை ஆல்ரெடி அனுப்பிட்டாரும். இவரை கைது செய்ததற்கு பிறகு கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய ஆவணங்களில் ஈரானுக்கு நிறைய தகவல்களை இவர் ஆல்ரெடி கொடுத்து விட்டார் என்கிற செய்திகளும் வெளியாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. எது எப்படி போனாலும் ஈரான் இஸ்ரேலுக்குள் புகுந்து விளையாடி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரம் இந்த ஜெனரல் என்ற ஒரு திட்டத்தை காசாவுக்குள்ள, நார்த் காசாவுக்குள்ள அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இஸ்ரேலுடைய ஒரு முக்கியமான ராணுவ தளபதியாக செயல்படக்கூடிய ஜெனரல் ஜியாரா ஐலேண்ட் என்கிறவர் ஆல்ரெடி இஸ்ரேலுக்கு பரிந்துரையாக கொடுத்திருந்தார். இந்த ஜெனரல் திட்டம்ங்கிறது என்னன்னா, நார்த் காசாவை மொத்தமாக மூடணும், அவங்களுக்கு உணவோ தண்ணீரோ மருந்துகளோ கொடுக்கக்கூடாது, பட்டினி சாவை உண்டாக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஜெனரல் திட்டத்தினுடைய அடிப்படையாக இருந்தது. இந்த ஜெனரல் திட்டத்தை யார் முன்மொழிஞ்சானோ அவனே இன்னைக்கு வந்து என்ன செய்தியை சொல்லி இருக்கிறான் என்று சொல்லி சொன்னால், இந்த காசா, வடக்கு காசா விஷயத்தில் நாம் சரணடைந்து விட்டோம், நம்மையே இப்ப பாலஸ்தீன ராணுவம் தான் பாதுகாக்கிற அளவுக்கு நிலைமை மாறிடுச்சு. இந்த அளவுக்கு ராணுவ ஜெனரல் ஜியாரா ஐலேண்ட் சொல்லக்கூடிய செய்திகள் இன்றைக்கு சிலாகிக்கப்பட்டு அல் ஜசீரா உள்ளிட்ட ஊடகங்கள் எழுதியிருக்கிறார்கள். அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இஸ்ரேல் மொத்தமான செல்வாக்கை இழந்திருக்கிறது, காசாவுக்குள் நடத்திய யுத்தம் மொத்தமான தோல்வியாக மாறி இருக்கிறது, அதை நாம் மீட்டெடுக்கவே முடியாது. அது மட்டுமல்லாமல் நாங்களே தற்போது பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ராணுவத்தில் தயவுல இருக்கிற மாதிரி இருக்குது, அவன் சொன்ன எல்லாத்துக்கும் நம்ம ஒத்துக்கொண்டு வெளியே வந்திருக்கிறோம் என்று சொன்னது மட்டுமல்லாமல் அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம உள்ள போகும்போது எப்படி போனோம்னா பலஸ்டைன் ராணுவத்தை மொத்தமாக அழிப்போம், எங்க பணைய கைதிகளை நாங்கள் மீட்டு கொண்டு வருவோம், அவங்களோட ஆட்சியை கூட நாங்கள் வைக்க மாட்டோம் என்று சொல்லிட்டு தான் நம்ம உள்ள போனோம். ஆனால் நாம் சென்ற எந்த இலக்கையும் நாம் அடைய முடியவில்லை. இதற்கு மாற்றமாக பலஸ்டைன் ராணுவமும் அங்கிருந்த அரசாங்கமும் பெரும்பாலும் தாம் விரும்பிய அனைத்தையுமே அடைந்து கொண்டு விட்டார்கள் என்று சொல்லி இன்றைக்கு இஸ்ரேலுடைய ராணுவ ஜெனரல் அங்கலாய்க்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல், இஸ்ரேலுடைய அமைச்சர்களாக இருந்து இந்த சமாதான உடன்படிக்கை வந்த காரணத்தினால ராஜினாமா செய்த இதாமர் பென் போன்றவர்கள் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய செய்தியில என்ன சொல்றாங்கன்னா, வடக்கு காசாவுக்கு மக்கள் செல்வது என்பதை நாம் மொத்தமாக சரணடைந்து விட்டோம் என்பதை காட்டுகிறது, நாம் இந்த யுத்தத்தில் தோற்று போய்விட்டோம் என்று சொல்லி இப்பொழுது இஸ்ரேலுடைய அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், ராணுவ ஜெனரல்கள் என்று அத்தனை பேரும் புலம்ப ஆரம்பித்திருக்கிறார்கள். இறைவன் அவர்களுக்கு வரலாற்று அவமானத்தை கொடுத்திருக்கிறான், வரலாற்று கேவலத்தை கொடுத்திருக்கிறான் என்பது கண்ணுக்கு முன்னால் நாம் பார்க்கக்கூடிய ஒரு விவகாரமாக இருக்கிறது. இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய சில முக்கியமான செய்திகளைத்தான் நாம் பார்த்திருக்கிறோம். தொடர்ந்தும் ரஸ்மின் எம்ஐஎஸ்சி நியூஸ் என்கிற இந்த சேனலில் இணைஞ்சுக்கிறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. நாளை முதல் நிறைய தகவல்கள் மீண்டும் வளமை போல் வர இருக்கிறது. ஒரு சேனல் போனால் இந்நாளிலாய் வைநாளிலகி ராஜுவன் அல்ல அப்படி தான் வச்சுட்டான், நமக்கு அடுத்ததில் போயிடுவோம். இப்போ நம்ம 2 சேனலை இழந்திருக்கிறோம், 3வது சேனலுக்கு வந்திருக்கிறோம். எனவே தொய்வில்லாமல் நம்முடைய செய்திகள் நாம் சொல்லிக்கொண்டே இருக்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். எனவே தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுகளை தாருங்கள். பாலஸ்தீன மக்கள் பற்றிய செய்திகள் மட்டுமல்லாமல் சர்வதேச அளவில் நடக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளை நாளை முதல் மீண்டும் பழையது போன்று ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 அல்லது 3 வீடியோக்கள் வரைக்கும் வெளியிடுவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம். வல்ல ரஹ்மான் அதற்கு அருள் புரிய வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.